இன்று நடந்த மதுராந்தகத்தில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துல என்டிஏ தலைமையிலான கூட்டணி பொதுக்கூட்டத்துல திரு டிடிவி தினகரன் அவர்களும் பழனிசாமி அவர்களும் ஒன்றிணைந்த கைகளால் செயல்படுவோம் என்று சொன்னது ரொம்ப பெருமையா இருக்கு பாக்குறதுக்கு. டிடிவி தினகரன் என்னமோ என்னோட அண்ணன்றாரு, இவர் என்னமோ பழனிசாமி என்னமோ சகோதரர்ன்றாரு. இப்படி மாறி மாறி நீங்க புகழ்ந்துக்கோங்க. அப்ப தொண்டர்களும் உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களும் முட்டாள்கள் என்று நினைக்கிறீங்களா நீங்களா? எதனால டிடிவி தினகரன் இன்னைக்கு கூட்டணியில சேர்றாருன்னா ஒரு கதை வச்சிருக்காரு. அம்மாவின் ஆட்சிய கொண்டு வரணுமா, அதாவது துரோக எதிரியை வீழ்த்தணும்னா அம்மாவோட ஆட்சி மலர செய்யணும்ன்றதுக்காக இன்னைக்கு கூட்டணி சேர்ந்தாராம். 2 கோடி தொண்டர்கள் எங்க கிட்ட இருக்கிறோம்னு சொல்ற எடப்பாடியால அம்மாவோட ஆட்சியை கொண்டு வர முடியல, இவர் அம்மாவோட ஆட்சியை கொண்டு வரேன்னு சொல்றாரு. இதே நான் கேக்குறேன், 2016ல அம்மா தேர்தல் பிரச்சாரம் பண்ணி உடல்நிலை சரியில்லாத நேரத்துல பிரச்சாரம் பண்ணி எம்எல்ஏக்களோட கொண்டு கொடுத்தாங்களே, 132 பேரோட விட்டுட்டு போனாங்களே ஆட்சிய, அன்னைக்கு 18 பேரை தகுதி நீக்கம் பண்ணி அவங்க வாழ்க்கையை சீரழிச்சிங்களே எம்எல்ஏக்களை, அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அன்னைக்கு அம்மா ஆட்சி கவிழணும்னு தானே வேலை செஞ்சீங்க டிடிவி தினகரன் அவர்களே. அன்னைக்கு அம்மா ஆட்சியை பத்தி நினைச்சீங்களா? தன்னோட பதவியை காப்பாத்திக்காக பழனிசாமி அவர்களும் 18 பேரோட நிலைமையை கருதாமே முடிவெடுத்தீங்களே. நீங்க இன்னைக்கு அம்மா ஆட்சியை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு? அன்னைக்கு இதே திரு தங்கமணி அவர்களும் வேலுமணி அமைச்சர் 2 பேரும் சேர்ந்து ஆடிட்டர் குருமூர்த்தியை பார்த்து திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்கிட்ட போய் பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணி அம்மா ஆட்சி எல்லாம் கவிழ்ந்துற நிலைமையில இருக்கு, நீங்க வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு 4 ஆண்டு காலம் அம்மா ஆட்சிய அழகா நடத்த உதவி பண்ணாரு. அவரு இன்னைக்கு வெளியில அமைச்சிட்டு நீங்க இன்னைக்கு கை கொத்துட்டு நிக்கிறீங்க ஒரே மேடையில. இதே பிஜேபி அன்று என்ன பண்ணிச்சு, திரு ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்து ஏமாத்தி துணை முதலமைச்சர் பதவி கொடுத்து எல்லா பதவியை நீக்கி கட்சியை விட்டு நீக்கிட்டீங்க. செங்கோட்டையன் அவர்களையும் பிஜேபி சொல்லிதான் நான் சமரசம் பேசின போய் அவர் அடிப்படை உறுப்பினர்ல இருந்து ரத்து. 2021ல இதே அம்மா ஆட்சி வரணும் தானே அன்னைக்கு ஓபிஎஸ் ஐயா சொன்னாரு. டிடிவி தினகரன் அவர்களை உள்ள கொண்டு வாங்க, நீங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர். இன்னைக்கு அம்மா ஆட்சி தானே இருந்திருக்கோம், அன்னைக்கே கொண்டு வரல, உள்ள சேர்க்கல. யார முட்டாளாக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களால மாறி மாறி இணையதளத்துல சண்டை போட்டுக்கிட்ட ஒற்றுமையா ஒரே தாயின் பிள்ளைகளா இருந்த எல்லா சகோதர சகோதரிகள் அண்ணன் தம்பிகளா பழகின எங்க எல்லாரையும் சண்டை போட வச்சு இன்னைக்கு எங்களை விரோதிகளாக்கி அணி அணியா பிரிச்சு இன்னைக்கு நீங்க போயிட்டு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அம்மா ஆட்சியை மலர வைக்க போறீங்களா? துரோகிகளுக்கு ஒரு காலமும் கடவுள் துணை போக மாட்டான். உங்களுக்கான பதவி வெறிக்காக கட்சியும் அம்மா பேரை சொல்லி தொண்டர்களை ஏமாற்றுறது தான் உங்களோட செயலாவே இருக்கு. இதற்கான தகுந்த பாடத்தை 2000 வருகின்ற இந்த ஏப்ரல் மாத எலெக்ஷன் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டா மக்கள் உங்களுக்கு தருவாங்க. தேர்தல் களத்தில் சந்திப்போம். பேரறிஞர் அண்ணா சொல்வதை போல் மக்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, மக்களின் தீர்ப்பை தலைவணங்குவோம். நன்றி. தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.